ராதே ராம் ராம். ஒரு முறை பிருந்தாவனத்துக்கு அங்கேயே வாசம் பண்ணி பிருந்தாவனத்திலே வாழணும்னு ஒரு பக்தர் வந்துடுறாரு. ஒரு சேவை பண்ணணும், சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊர் ஜனங்களுடைய மாடுகளை நான் மேய்க்கிறேங்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீட்டிலேருந்து உணவு கொடுத்துட்டா போதும், வேறு காசு பணம்லாம் இல்லை, வேண்டாம். அவன் அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு குடும்பத்தினர் அன்றைக்கி உணவு கொடுக்க மறந்துடுறாங்க, இல்லை ஏதோ மிஸ் ஆகிடுது. அதனால் அன்றைக்கி அவனுக்கு சாப்பிட முடியாமல் போகிறது. அன்றைக்கி பாங்கே விகாரி என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு நைவேத்தியம் வச்ச சாப்பாட்டை எடுத்துகிட்டு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு இரவு அவருக்கு உணவு கொடுக்கறதுக்காக கிளம்புறாரு. அதை ஒரு யாத்திரிகரை அங்கே தங்கிட்டு இருக்கார். காலையில் தரிசனம் பண்ணலான்னு காத்துட்டுருக்கிறவர் பார்த்துடுறார். பகவான் லேட் நைட்டில் எங்கே கிளம்பி போகிறான், டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போனால் அந்த மாடு மேய்க்கக்கூடியவன் பட்டினியாக இருக்கிறவனை எழுப்பி அவனுக்கு உணவை கொடுத்துட்டு அவர் திரும்பி வர்றதுக்கு 3 மணி ஆகுது. காலையில் பண்டாக்கள்லாம் கோயிலை திறக்கிறதுக்கு வரும்போது அவர் ஓடி போய் சொல்கிறாரு, பிரபு தயவு செஞ்சு இப்போ திறக்காதீங்க, பிரபு பகவான் தூங்குறதுக்கே 3 மணிக்கு தான் வந்தான் அவன், அதனால் கொஞ்சம் இவ்வளோ இயர்லியராக எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல 8 மணிக்கு மேலே அவனை கோயிலை திறந்தாங்களாம். அந்த வழக்கமானது இன்றைக்கி வரை இருந்துட்டுருக்கு. பிருந்தாவனத்தில் பாங்கே விகாரி மந்திர் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ராதே ராதே.